சென்னைனாலே மக்கள் கூட்டத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக ரங்கநாதன் தெரு. ரங்கநாதன் தெருனா டி நகர், டி நகர்னா தியாகராய நகர், தியாகராய நகர்னா சோபிடி தியாகராயர் அப்படிங்கிற ஒரு தெரு. அவரோட நேமில் தான் டி நகர் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு என்ன அவசியம் இப்போது அப்படின்னு பார்த்தா அவசியம் இருக்குது. ஒரு 3 மாதம் டி நகரில் இருக்கோம். ஸோ நம்ம இருக்க இடத்த பற்றி நம்ம தான் பேசி ஆகணும். ஸோ யார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இருக்கிற திமுக நமக்கு தெரியும். திமுகவோட தாய்க்கழகம் திக, திராவிடர் கழகம் அப்படிங்கிறது. பட் அதுக்கு முன்னாடி 1916 நீதி கட்சி தென்னிந்திய நலவாழ்வு உரிமை சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாச்சு. அது 1919க்கு மேலே ஒரு அரசியல் அமைப்பாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 17 வருஷம் பிரிட்டிஷ் இந்தியா ஆட்சியில் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கட்சி. நிறைய சீர்திருத்தங்களுக்கு முன்னெடுத்துட்டு போனாங்க. அந்த கட்சியில் தொடக்கத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு அதோட தலைவராக இருந்தவர் தான் சோபிடி தியாகராயர் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ அவர் பண்ண நிறையா நல்ல விஷயங்களையும் சீர்திருத்தங்களையும் வச்சு அவரை சிறப்பிக்கும் விதமாக தான் சென்னையில் ஒரு முக்கிய இடத்துக்கு அவர் பேரை வச்சிருக்கிறாங்க. நன்றி.